எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் லண்டன் தமிழன். நீங்களாம் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். வீடியோ டெஃபினட்டாக போட முடியாததுக்கு ரீசன் உங்களுக்கு சொல்ல வேண்டாம். பின்னாடி பாருங்கள் எப்படி இருக்குது. இன்னும் வேலை நடந்துகிட்டே இருக்குது, இன்னும் விஷயங்கள் முடியல. பட் இதுக்கு நடுவில் நிறைய பேர் மெசேஜ் பண்ணிகிட்டே இருக்கீங்க. என்னாச்சுன்னா நீங்கள் சொல்லவே இல்லை, இந்த கேர் ஹோம்ஸ் பற்றி சொல்கிறேன்னு சொன்னீங்க, ஒன்றுமே ரிப்ளை பண்ணலையே அப்படின்னு சொன்னால் என்னால் டெஃபினட்டாக முடியவே இல்லை. உட்கார்ந்து கூட பண்ண முடியல. ஏன்னா வந்து இந்த வேலை மட்டும் இல்லை, ஆஃபீஸ் வேலை, இந்த மாதிரி எல்லாம் நிறைய ஒர்க்கு வந்துகிட்டே இருக்குது. ஸோ என்ன நினச்சேன்னா, சரி நம்ம வந்து இப்போது எப்படி நம்ம புஷ் பண்ணி ஒன்று ஸ்டார்ட் பண்ணால் தான் பண்ண முடியும்னு சொல்லிட்டு தான் இப்போ ஸ்டார்ட் பண்ணுறேன். என்னன்னா ஃபஸ்ட்டு இந்த கேர் ஹோம்ஸ்க்கு நிறைய பேர் வந்து கண்ணை மூடிட்டு கேர் ஹோம் ஜாப் கிளம்பி வந்துடலாம், எல்லாருக்குமே கேர் ஹோம் ஜாப்ஸ் கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிறைய எக்ஸாம்பிள் சொல்லிட்டு இருந்தேன். இப்போ ரீசெண்டாக ஒரு பையன் அங்கேருந்து, இலங்கையிலேருந்து வந்த பையன் இங்கே வந்து இறங்கிட்டு, அவங்க அண்ணன் அவங்க ரிலேஷனில் யாரோ இன்ட்ரடியூஸ் பண்ணி இந்த ஒரு கம்பெனி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து இறங்குறாப்புல 23,000 பவுண்டு. ஸோ அது வந்து இலங்கையில் நீங்கள் கன்வெர்ட் பண்ணி பார்த்துக்கணும். நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 25 லட்சம் கிட்ட ஆயிருக்கும், 23-24 லட்சம் கிட்ட ஆயிருக்கும். வந்து இறங்குறாப்புல, இறங்கிட்டு அந்த கம்பெனியை போய் பேசுகிறாப்புல, கம்பெனி ஃபோன் எடுக்க மாட்டேது. அப்புறமா ஃபைனலாக போய் ரீச் பண்ணி பார்த்தா அந்த கம்பெனி பேச மாட்றாங்க. அவங்கள்ட்ட சொல்கிறாங்க, உங்களுக்கு நீங்கள் யாருன்னே தெரியாதுன்னு. ஸோ இப்போ வந்து இங்கே வேலையும் பண்ண முடியல, சிக்கி தவிக்கிறாப்புல. ஸோ இதுதான் மெயினாக நான் உங்கள்கிட்ட சொல்கிறது. வந்து திரும்பி போய் இந்த மாதிரி ஏமாந்துறாங்க. இது ஏமாறாமல் இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணும்னு நான் சொல்லுறேன். ஓகே, அதை கிளியராக பார்த்துக்கோங்க. ஒரு கம்பெனி உங்களை வந்து அப்ரோச் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த கம்பெனி போய் இன்டர்நெட்டில் இருக்கான்னு செக் பண்ணுங்கள். அப்படி ஒரு ஏஜென்சி இருக்கான்னு பாருங்கள். பார்த்துட்டு அடுத்தது வந்து எந்த கம்பெனி இந்த ஊரில் ரெஜிஸ்டர் ஆனாலும் இங்கே வந்து கம்பெனி ஹவுஸ்னு ஒரு யூகே கவர்மெண்ட்டோட ஒரு வெப்சைட் இருக்குது. அந்த வெப்சைட்டில் போய் அந்த கம்பெனியோட பேர் அடிச்சிங்கன்னா அந்த கம்பெனியோட அட்ரஸ் முதற்கொண்டு எல்லாமே வந்துடும், டீட்டெயில்ஸு. அந்த டீட்டெயில்ஸை எடுத்துகிட்டு இன்னொரு விஷயம் வந்து, உங்களே இன்டர்வியூ எப்படி கண்டக்ட் பண்ணுறாங்களா இம்பார்ட்டன்ட். நிறைய பேர் வாட்ஸ்அப்லலாம் பண்ணுறாங்கன்னா அதெல்லாம் ஃபேக்கு. மெயினாக வந்து எப்படி இன்டர்வியூ பண்ணுறாங்க அதையும் பாருங்கள். அதுக்கப்புறம் அந்த கம்பெனியோட நம்பர் எடுத்து அவங்களுக்கு கால் பண்ணுங்கள். அதுக்கு மேலே இங்கே லோக்கலாக யாராச்சும் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா நேராக போய் பார்க்க சொல்லுங்கள், இல்லைன்னா பேச சொல்லுங்கள். ஸோ நிறைய எவ்வளோ முடிஞ்சதோ செக்ஸு பண்ணுங்கள். இந்த கம்பெனி இருக்கா, ஃபஸ்ட்டு என்ன வேலைக்கு உங்களை எடுக்கிறான். இப்போ அவன் வந்து ஏஜென்சியாக, அந்த கம்பெனி ஏஜென்சியாக இருந்ததுன்னா எந்த கேர் ஹோமுக்கு உங்களை செலக்ட் பண்ணுறாங்க, அந்த கேர் ஹோமோட அட்ரஸ் கேளுங்க. ஸோ அந்த கேர் ஹோம் எங்கே இருக்குது, என்ன மாதிரி வேலை நான் பண்ண போகிறேன், அப்புறம் அந்த கேர் ஹோமோட நம்பரும் எடுத்து கூட நீங்கள் செக் பண்ணலாம். அந்த கேர் ஹோமோட ஃபஸ்ட்டு வந்து கேர் ஹோம் ஆன்லைனில் இருக்கான்னு செக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அதுவும் ரெஜிஸ்டர்டான்னு பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் போகணும். ஏன்னா அந்த கேர் ஹோம் வந்து உங்களுக்கு வந்து வீசா கொடுக்குறதுக்கு அவங்கள்ட்ட வந்து ஸ்பான்சர்ஷிப் இருக்கணும். இதை பற்றி தான் நாளைக்கு வர வீடியோவில் ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அந்த விஷயம்லாம் சொல்ல போகிறேன். எந்த கேர் ஹோமில் போய் எப்படி வேலை அப்ளை பண்ணணும், அங்கேருந்து வெளிநாட்டிலேருந்து இருக்கீங்கன்னா. இன்னொன்று வந்து எப்படி வந்து நீங்கள் போய் இது ஒரு கரெக்டான இது கேர் ஹோமா, இல்லை இது ஒரு கரெக்டான ஏஜென்சியா அப்படின்னு செக் பண்ணுறது. ஸோ இதெல்லாமே செக் பண்ணும். இதுக்கு எல்லாத்தையும் தாண்டி அவ்வளோ பணம் கொடுத்து வரக்கூடாதுன்னே எல்லாருமே சொல்கிறாங்க. ஏன்னா அது தேவையில்லைன்னு சொல்கிறாங்க. அதையும் தாண்டி நீங்கள் கொடுக்குறதா இருந்தாலும், நான் கொடுக்கக்கூடாது, 100% கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவேன். பட் அப்படி ஏதாச்சும் வந்து உங்களுக்கு சின்னதாக அமௌண்ட் ஏதாச்சும் செலவாகுதுன்னா கூட ப்ராப்பர் உங்கள் சைட்லேயும் நீங்கள் செக் பண்ணாமல் வந்தீங்கன்னா, நாளைக்கு இங்கே வந்து இதை இறங்கிட்டு ஃபோன் பண்ணுறீங்க, ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்கிறீங்க. எங்களால் முடியாது. நான் வந்து இங்கே இருக்க சீனியர் லாயர்ஸு உங்களுக்கு தெரியும், நம்ம கூட பத்ரியும் இருக்கார், அவங்கள்ட்டலாம் கேட்கலாம். பட் வந்து ஒரு லெவலுக்கு மேலே நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஓகே, ஃபைன். இப்போ வந்து என்ன டைப் ஆஃப் கேர் ஜாப்ஸ் இருக்குது அப்படின்னா, கேர் ஜாப்ஸ்னால் என்னான்னு சில பேருக்கு தெரியாமல் அப்ளை பண்ணுறீங்க. இந்த கேர் ஜாப்ஸ்னால் என்ன? இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா முதியோர் இல்லம் நிறையா இருக்குது. நம்ம ஊர்லலாம் பார்த்திங்கன்னா அம்மா அப்பா நம்ம கூட இருப்பாங்க. பட் இங்கெல்லாம் என்னென்னா, இதுக்குன்னு ஒரு தனி ஹோம் சொல்லுவாங்க. ஸோ அது வந்து அங்கே ரெசிடென்ஷியல் ஹோம்ஸ் அப்படிம்பாங்க. ஸோ ரெசிடென்ஷியல் ஹோம்ஸில் வயசானவங்க, ரொம்ப வயசானவங்க போய் அங்கே வந்து தங்கியிருப்பாங்க. ஏன்னா அவங்க பசங்க எங்கேயோ இருப்பாங்க. ஸோ அவங்க போய் அங்கே தங்கியிருப்பாங்க. அப்போ தங்கியிருக்கும்போது அவங்கள கவனிக்கிறதுக்காக ஒரு நபர் இருந்தால் அவங்கள தான் கேர் அசிஸ்டண்ட் இல்லைன்னா கேரரும்பாங்க. ஸோ இது ரெண்டும் ஒரே டைப் தான். ஸோ ஒரு இடத்துல ஒரு மாதிரி கூப்பிட்றாங்க. அதே மாதிரி அதுக்கு என்னென்ன வேலைகள் இருக்கும் அப்படின்னா,
அவங்க காலையில் அவங்கள எழுப்பி விடுறது, இப்போது அவங்களுக்கு என்னென்ன மாத்திரை கொடுக்கணுன்னு ஒரு லிஸ்ட் இருக்கும். ஸோ அந்த மாத்திரையெல்லாம் இப்போ உடம்பு சரியில்லைன்னா அந்த மாத்திரையெல்லாம் கொடுக்குற மாதிரி ஒரு லிஸ்ட்டு. இது வந்து 2 டைப் ஆஃப் இருக்குது. இந்த நர்சிங் ஹோம் டிஃப்ரெண்ட்டு. இப்போ நம்ம ஒன்லி இது ரெசிடென்ஷியல் ஹோம்ஸ் மட்டும். ஸோ வயசானாலே வந்து ஓகே ஒரு ஆர்த்தரைட்டிஸ்க்கு ஏதாச்சும் மருந்து எடுக்கிறாங்க, இல்லை வந்து சுகருக்கு ஒரு மாத்திரை எடுக்கிறாங்கன்னா அவங்களுக்கு டெய்லி வந்து கொடுக்குறது, அவங்க ரூமை க்ளீன் பண்ணுறது. ஸோ அது அகெயின் வந்து ஒரு கேர் ஹோமை பொறுத்தும் இருக்குது. சில கேர் ஹோம்ஸில் வந்து க்ளீனிங்க்குன்னு தனி ஸ்டாஃப் இருப்பாங்க. சில கேர் ஹோம்ஸில் நீங்களே ஆஸ் அ கேரர் இருந்தீங்கன்னா அந்த ரூமையும் க்ளீன் பண்ணி அவங்க பெட்டெல்லாம் மடித்து வச்சு எல்லாத்தையும் க்ளியர் பண்ணிவிட்டு அவங்களுக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் அழைச்சிட்டு போய் அவங்க கூட அப்புறம் வந்து மத்தியானம் இந்த மாதிரி வந்து அவங்களோட ரொட்டீனுக்கு ஃபுல்லாக ஹெல்ப் பண்ணுறது தான் உங்கள் வேலையாக இருக்கும். ஸோ ஆஸ் அ கேர் அசிஸ்டண்ட் இந்த வேலையெல்லாம் பண்ணுவீங்க. ப்ளஸ் க்ளீனிங்லாம் வந்து ஒரு கேர் ஹோமை பொறுத்தும் இருக்குது. சில இதில் வந்து ஸ்பெஷலாக அதுக்குன்னு ஆள் இருப்பாங்க, சில இதில் நீங்களே பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ வந்து அதுக்கு மேலே வந்து இப்போ கேர் ஹோமில் வந்து சில டைம் வந்து டிமென்ஷியா பேஷண்ட்ஸ் இருப்பாங்க, ரொம்ப முடியாத ஆளுங்கள்லாம் இருப்பாங்க. அதுக்குன்னு தனியாக இருக்குது. சில கேர் ஹோம்ஸில் அது சேர்த்து பண்ணுவாங்க. ஸோ என்னென்னா அந்த மாதிரி விஷயத்துக்கு இப்போ வந்து டயாலிசிஸ் யாராச்சும் பண்ணிகிட்ருக்காங்கன்னா அதுக்கு வந்து ஒரு ப்ராப்பர் நர்ஸ் இருப்பாங்க. ஸோ நர்சிங் அசிஸ்டன்ட்ஸு நர்ஸ் எல்லாமே வந்து அந்த வேலையை பார்ப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து இந்த வேலையை பார்ப்பீங்க, அவங்க வந்து உங்களுக்கு அந்த இதில் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ இதில் தான் இப்போ நர்சிங் ஹோம்ஸ்னாலே வந்து சில டைம் வந்து ஒன்லி ஸ்பெஷலாக அவங்களுக்கு பண்ணுவாங்க. இல்லைன்னா சில கேர் ஹோம்ஸில் ஒரு லெவலில் நார்மல் பீப்புள் இருப்பாங்க, 2வது லெவலில் இந்த மாதிரி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு உடம்பு சரியில்லாதவங்களாம் வச்சுருப்பாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக நர்சிங் ஸ்டாஃப்லாம் இருப்பாங்க. சரியா? ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு வந்து கேர் ஹோம்ஸில் ஆஸ் அ கேர் அசிஸ்டண்ட்டு ஒரு கேரர் நீங்கள் இந்த வேலையை பார்ப்பீங்க. இதுக்கப்புறம் வந்து சீனியர் கேர் அசிஸ்டன்ட்னு ஒரு ஜாப் பார்த்துருப்பீங்க. அது என்ன அப்படின்னா இதே இதில் தான் எப்படின்னா இப்போ ஒரு கேர் ஹோமில் ஒரு 5 பேர் ஸ்டாஃப் வேலை பார்க்குறாங்க அப்படின்னா அவங்க வந்து என்னென்னா ஒரு ஸ்டாஃப்க்கும் இவ்வளோ பேர் தான் அலோகேட் பண்ணணுன்னு இருக்கும். ஸோ அவங்களுக்கு வேலை அலோகேட் பண்ணுவாங்க, அவங்க டாஸ்க்கை ரெகுலராக மானிட்டர் பண்ணுவாங்க, கேஷை ஹேண்டில் பண்ணுவாங்க. இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் இப்போ அவங்க ஒரு நபரும் அங்கே இருக்காங்கன்னா அவங்களோட கேஷ் ஹேண்டில் பண்ணுறது, அவங்களோட ஃபுல்லாக எல்லாமே அவங்களோட இது இன்ஃபர்மேஷன்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறது, இது எல்லாமே கொஞ்சம் இந்த சீனியர் லெவலில். ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நீங்கள் இந்தியாவிலே அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ்லாம் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு சிவியை க்ரியேட் பண்ணி அந்த ஜாப்ஸுக்கு மட்டும் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதுலேயும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ திருப்பி சொல்கிறேன், எல்லா கேர் ஹோம்ஸ்லேயும் ஒரே ஒரு விஷயம் வந்து அவங்களுக்கு ஈஸியான விஷயம் வந்து லோக்கல்லே மக்களை எடுக்கிறதுக்கு தான். ஸோ எல்லாருமே நீங்கள் நிறைய பேர் சொல்கிறீங்க அங்கேருந்து அப்ளை பண்ணுறோம் கிடைக்க மாட்டேங்குதுன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு டிலே ஆகிறது தான். ஆனால் 10ல் ஒரு ஆளுக்கு கிடைக்கவும் செய்யுது. ஸோ அந்த 10ல் ஒரு ஆளாக நீங்கள் இருக்கலாம், அதுதான் ஒரு பாயிண்ட்டு. ஸோ எப்படி அப்ளை பண்ணணும், எவ்வளோ இது இருக்குதுன்னு உங்களுக்கு வந்து ஒரு வெப்சைட்லேயும் போய் நான் வந்து எப்படி அப்ளை பண்ணணுன்னு காமிக்க போகிறேன். அதுதான் அடுத்த வீடியோவில் வரப்போகுது. பட் இதில் உங்களுக்கு வந்து இந்த இன்ஃபர்மேஷன் ஓகே கேரோங்கிறது கேரருங்கிற ஒரு ஜாப் வந்து ரொம்ப எப்படின்னா உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை வந்து உங்களுக்கு அதில் ஒரு பேஷன் இல்லைன்னா தயவு செஞ்சு அதை எடுத்துகிட்டு வந்து இங்கே கஷ்டப்படாதீங்க. ஏன்னா அதுக்கு ரொம்ப பொறுமை வேணும். ரொம்ப வயசானவங்க ரொம்ப முடியாதவங்கள நீங்கள் பார்த்துக்குவீங்க. சரியா? ஸோ அது ரொம்ப முக்கியம். நீங்கள் ஸோ அது மட்டும் இல்லை, இப்போ வந்து மென்டல் ஹெல்த்தில் இருக்கவங்க அவங்களுக்கு பார்க்குறதுக்கு தனி ஒரு ஹோம்ஸ் இருக்கும். அந்த ஹோம்ஸ்லேயும் நீங்கள் வேலை பார்க்கலாம். பட் உங்களோட க்ரைட்டீரியா நீங்கள் எங்கே ஃபிட்டாக ஆகிறீங்க. இப்போது பீப்புள் வித் லேர்னிங் டிசபிலிட்டிஸ்னு இருக்குது. ஸோ பீப்புள் வித் லேர்னிங் டிசபிலிட்டிஸ்னு தனியாக ஒரு இடம் இருந்ததுன்னா அங்கே போய் உங்களால் பண்ண முடியுமா? ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து ப்ராப்பராக கொலேட் பண்ணி அந்த டைப் ஆஃப் ஜாப்ஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ வந்து சப்போர்ட் ஒர்க்கர்ஸ்ன்னு தனியாக சொல்லுவாங்க. ஸோ அவங்கெல்லாம் எப்படின்னா அதுவும் நீங்கள் வந்து இந்த கேர் ஜாப்ஸ்லேயும் நீங்கள் பார்க்கலாம். ஸோ சப்போர்ட் ஒர்க்கர்ஸ்லாம் இப்போ வந்து ஒரு மென்டல் ஹெல்த் சிச்சுவேஷனில் ரீஹேப் போயிட்டு அவங்க திருப்பி வந்து சொசைட்டிக்கு திருப்பி வரும்போது அவங்க எப்படி வந்து சொசைட்டிக்கு கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி கொண்டு வர்றது, அவங்களுக்கு திருப்பி வீட்டுக்கு கொண்டு வர்றது, நார்மலாக லைஃப் லீட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது, அது எல்லாமே பண்ணுறது தான் இந்த சப்போர்ட் இது பண்ணுவீங்க. சப்போர்ட்டுக்கு இன்னொரு இது பார்த்திங்கன்னா இந்த இது மென்டல் ஹெல்த் மட்டும் இல்லை, இந்த லேர்னிங் டிசபிலிட்டியோடு இருக்க மக்களோட நார்மலான லைஃப் போகிறது, அவங்க கூட வெளியில் போகிறது, காலையிலேருந்து ஈவினிங் அவங்க வெளில அழைச்சிட்டு போகிறது, இது எல்லாமே இருக்கும். ஓகே, இந்த கேர் ஹோம்ஸு இந்த அசிஸ்டன்ட் கேரர்ஸ் இதுலேயும் அதே மாதிரி தான் இருக்குது. இப்போ வந்து உங்களுக்கு டிரைவிங் தெரிஞ்சதுன்னா ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது. என்னென்னா இப்போ வந்து டெய்லி ஒரு வீக்லி ஒன்ஸ் ட்வைஸ் வந்து வெளியில் எங்கேயாச்சும் அழைச்சிட்டு போவாங்க அந்த வயசானவங்களெல்லாம். ஸோ அந்த ட்ரிப்புக்கு நீங்கள் டிரைவ் பண்ணிட்டு போகலாம். ஸோ ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு இங்கே லோக்கலாக வந்தோம் நீங்கள் ஃபஸ்ட் திங் என்ன பண்ணணுன்னா டிரைவிங் லைசன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா பெட்டராக இருக்கும். ஏன்னா அது வந்து உங்களுக்கு ஒரு
பாசிட்டிவாக இருக்கும். இது இந்த கேரர் ஜாப்ஸ்க்கு மட்டும் இல்லை, யார் இங்கே வந்திருக்கீங்களாலும் நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா, கையில் டிரைவர் லைசன்ஸ் இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து எல்லாரையும் கம்பேர் பண்ணும்போது நீங்கள் ஒரு ஸ்டெப் மேலே இருப்பீங்க. ஸோ அதை டிலே பண்ணாதீங்க, எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ பண்ணிக்கோங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் இந்தியாவிலேருந்து வந்தீங்கன்னா 1 வருஷம் இங்கே வந்து நம்ம இந்தியன் லைசன்ஸ் வச்சே ஓட்டலாம். ஸோ அது பிரச்சனை இல்லை. நிறைய பேர் வந்து அந்த லைசன்ஸ் இருக்கிறதுனால 1 இயர் முடிச்சதுக்கப்புறம் தான் யோசிப்பாங்க, ஐயோ பண்ணலன்னு. நான் என்ன சொல்லணும், வந்து 1 மாதம் 2 மாதம் அந்த இதில் நம்ம ஊர் லைசன்ஸில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அப்புறமா லோக்கல் லைசன்ஸ் எடுத்து பண்ணிக்கலாம். ஸோ அது பிரச்சனை இல்லை. ஸோ மெயினாக வந்து இப்போ உங்களுக்கு வந்து கேரர் ஜாப்ஸ்னால் என்ன, எந்தெந்த விதத்தில் இருக்குது, இதெல்லாம் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. இப்போ அடுத்த வீடியோவில் இந்த ஊரில் எங்கே ஃபஸ்ட்டு வந்து எங்கே போய் ஃபஸ்ட்டு லிஸ்ட்டு ஆஃப் இந்த மாதிரி கம்பெனி ஸ்பான்சர் கம்பெனிஸை தேடலாம், ரெண்டாவது ஒரு கம்பெனியும் எப்படி போய் நீங்கள் இது லிங்க் தேடி பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, டாப் ஒரு 20 கம்பெனி இந்த கம்பெனிஸில் நீங்கள் அப்ளை பண்ணுறது, ஏன்னா அது பெரிய கம்பெனிஸு, அது நிறைய பேர் எடுத்துகிட்டு இருக்காங்கன்னா அந்த டாப் கம்பெனிஸை ஒரு கம்பெனியாக நம்ம பார்த்து பண்ணுவோம். அது வந்து நாளைக்கு வர வீடியோவில். ஸோ ஹோப் இது ஹெல்ப் ஆச்சுன்னு நினைக்கிறேன். நம்ம நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.